ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். கலைஞர் 100 வினாடி வினா போட்டியின் மாபெரும் அரையிறுதி மற்றும் இறுதிச் சுற்று வரும் நவம்பர் 22, 23 தேதிகளில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக. யாரெல்லாம் நல்லா அடிச்சு விளாசனமோ அதெல்லாம் அடிக்கிறது இல்ல. பெட்டி கேஸ் எல்லாம் போட்டு உழப்புறது. ரியாக்ஷன் தான் பிரச்சனையா. அவங்க அங்க விசாலோட ஆக்ஷனே சரியில்லை. அதை பத்தி கேட்க சொன்னா உங்க மனசுக்குள்ளே சாரி கேளுங்கன்றாப்ல. வீட்டுல யாருமே கேம் ஆட மாட்டாங்க, வீட்டுல யாருமே பேச மாட்டாங்க, வீட்டுல யாருமே சுவாரஸ்யம் கூட்ட மாட்டாங்க. சௌந்தர்யா ரியாக்ஷன் பாதி. அப்படியாவது இல்ல சண்டையை போடுங்கடா. சாப்பிட்ட சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுற நீங்க சண்டையை போடுங்கடான்னு நாங்க எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வேற எதுவும் இல்ல. அந்த சண்டையிலேயே ஒரு லாஜிக் இருக்குமான்னு பார்த்தா அந்த லாஜிக்கே கிடையாது. என்ன இருக்கு? ரயானை கேட்டா ரயானையே ராயன் தான் கூப்பிடுறாரு. அவரு இன்னும் ஓஸ்டுக்கே கரெக்டா பேர சொல்லி தரல. சௌந்தர்யாவை கூப்பிட்டு இந்த மாதிரி ரியாக்ஷனு ஆக்ஷனு அப்படின்னு சொல்லி ஃபுல்லா எல்லாரும் சௌந்தர்யா நிக்க வைத்து எல்லாரும் அந்த ரியாக்ஷன் ப்ரோவோக்கிங்கா இருக்கு, டார்ச்சரா இருக்கு, டென்ஷனா இருக்குன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அப்பவும் சௌந்தர்யா அதை மாத்தல, லெத்தார்ஜிக்கா தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த ரியாக்ஷனுக்காக தான் அந்த கிளாப்ஸ் வருதுன்னு அவங்க நம்புறாங்க. தப்பு சௌந்தர்யா மேல இல்ல, அந்த ஆடியன்ஸுடைய கிளாப்ஸ்ல. இவ்வளவு நாளும் சௌந்தர்யாவுக்கு வந்த கிளாப்ஸ் ஏன்பா இந்த வாரம் வரல? இன்னைக்கு விஜய் சேதுபதி அவர்கள் பட்டாசா இன்னைக்கு எபிசோட ஃபுல்லா நடத்திருக்காரு. இன்னைக்கு ஃபுல் எபிசோடும் பிளாஸ்ட். விஜய் சேதுபதி சார் கிட்ட இதைத்தான் நம்ம மக்கள் எதிர்பார்த்தோம். இன்னைக்கு அதைத்தான் அவர் நம்ம மக்களுக்காக ஒரு ட்ரீட்டா கொடுத்திருக்காரு. ஒரு செகண்டும் ஒரு ஃப்ரேமும் கண்டென்ட் எதையுமே மிஸ் பண்ண முடியல. விளம்பர இடைவெளியே ஏன் வருதுன்னே எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரே எதிர்பார்ப்புடன் ஆறாவரமா இருந்துச்சு இன்னைக்கு எபிசோட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எனக்கு வாய் கூசுது. பட் பேசிக்கலி உள்ள எபிசோட்ல ஒன்றும் இல்ல அப்படின்றதுதான் உண்மை. அதாவது நீ வாரம் நல்லா கணக்கு போட்டுப்பாரு. டே 1, டே 2 2 நாளா பிரிச்சுக்கோ. டே 1 டாஸ்க்ல என்ன நடந்துச்சு நீங்க சொல்லுங்க. என்ன நடந்துச்சு ஜாக்லி நீங்க சொல்லுங்க, சௌந்தர்யா நீங்க சொல்லுங்க, முத்துக்குமரன் நீங்க சொல்லுங்க, அருண் சொல்லுங்க. நல்லா இருக்கு உங்க. ஓகே ஓகே. விஷால் நீங்க சொல்லுங்க. ஓகே. ஜெஃப்ரி 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 ஓகே ஜெஃப்ரி. அடுத்து நீங்க சத்னா நீங்க சொல்லுங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரு இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர், யார் இதுல ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர், ஏன் அப்படி நீங்க எந்த ரோலை மாத்தி இப்ப பண்ணிருக்கலாம்னு இருக்கீங்க. செகண்ட் டே 2ல என்ன நடக்கும்? கேப்டன்ஷிப் அப்படி இருந்துச்சு. நீங்க சொல்லுங்க. அருணோட கேப்டன் இருந்துச்சு. அருண் நீங்க சொல்லுங்க உங்க கேப்டன் இருந்துச்சு. புரியல. இத பார்க்க வாடா நாங்க சனிக்கிழமை வந்தோம், ஞாயிற்றுக்கிழமை வரோம். இன்னைக்கு ரோஸ்ட் பண்ணாரு, ஒருத்தரை ரோஸ்ட் பண்ணி அழுக வச்சாரு சௌந்தர்யா. யாரெல்லாம் நல்லா அடிச்சு விளாசனமோ அதெல்லாம் அடிக்கிறது இல்ல. பெட்டி கேஸ் எல்லாம் போட்டு இது பண்ணி உழப்புறது. ரியாக்ஷன் தான் பிரச்சனையா. அவங்க அங்க விசாலோட ஆக்ஷனே சரியில்லை. அதை பத்தி கேட்க சொன்னா உங்க மனசுக்குள்ளே சாரி கேளுங்கன்றாப்ல. ஆமா. வீட்டுல யாருமே கேம் ஆட மாட்டாங்க, வீட்டுல யாருமே பேச மாட்டாங்க, வீட்டுல யாருமே சுவாரஸ்யம் கூட்ட மாட்டாங்க. சௌந்தர்யா ரியாக்ஷன் பாதி. புரியல. அதான் ரியாக்ஷன் அவங்க ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணுமாம்ல ரியாக்ஷன். அது ஒரு மாதிரி இரிட்டேட்டா இருக்குமாம்ல. அப்படியாவது இல்ல சண்டையை போடுங்கடா. சாப்பிட்ட சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுற நீங்க சண்டையை போடுங்கடான்னு நாங்க எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வேற எதுவும் இல்ல. அந்த சண்டையிலேயே ஒரு லாஜிக் இருக்குமான்னு பார்த்தா அந்த லாஜிக்கே கிடையாது. என்ன இருக்கு? என்ன இருக்குன்னா பிக் பாஸ் இருக்கு. விஜய் ரயானை கேட்டா ரயானையே ராயன் தான் கூப்பிடுறாரு. அவரு இன்னும் ஓஸ்டுக்கே கரெக்டா பேர சொல்லி தரல. பின்ன என்னைய சொல்றீங்க நீங்க? விஜய் சேவி சாரே அப்படித்தான் இருக்கிறாரு இன்னைக்கு, தெரியுமா? அதான் நான் சொல்றேன். எனக்கு மீம்ஸ் வேற போட்டுருக்காங்க. சார் அந்த விஜய் சேவி சாருக்கு போடுங்க, புரியுதுங்களா? ஏன்டா அப்படி பண்றீங்க? நாங்கெல்லாம் கொஞ்சம் அப்படித்தான். ஷோக்கு 10 கோடி ரூபாய் வாங்கிட்டு ரிவ்யூ பண்ற நீயும் 60 கோடி ரூபாய் வாங்கிட்டு ரிவ்யூ பண்ற அவரும் ஒரே மாதிரி பேரை மறந்தீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? கேர்ள் ரிவ்யூவர் அந்த மாதிரி எல்லாம் நீ பிராண்ட் பண்ணாங்க. அது உன்னுடைய சிறுமுனைத்தனம். அது நான் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் ரிவ்யூவர் அப்படின்ற வார்த்தையே எங்க ரியாக்காக மட்டும்தான் ரெடி ஆயிடும்.
எங்க அக்கா ஒரு ஆள் இருக்காங்க தெரியும்ல, யார் பக்கத்து சேனல் இருக்காங்களே அவங்க பிக் பாஸ்ரா. பிக் பாஸ் அக்கா. அக்கா இஸ் பிக் பாஸ்ரா. புரியல. பிக் பாஸே வழி நடத்துறவங்க எங்க அக்கா வத்தி குச்சி வனிதாக்கா. அப்படி சொல்றீங்களா நீங்க? நீங்க பிக் பாஸ் அப்படின்னா எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன சொல்ல வாரீங்க? நம்ம ஏதாச்சும் குறுக்கால சொல்லி ஏதாச்சும் ஆயிரம் போதும் அப்படின்னு. சரி, ஓகே. சோ இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா பாருங்க மக்களே, கேப்டன்ஷிப் டாஸ்க். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அருண் 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 அருணே முடிச்சிட்டாங்க. அருண் ஒரு நல்லவர், அருண் ஒரு நேசமானவர், பாசம் மிக்கவர் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க, ஜாக்லின் உட்பட. ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்களா, என்னடா சொல்றீங்க அப்படின்னு விஜய் சேதுபதி விசாரிக்க ஒரு டவுட் வந்துருச்சு. நான் பார்த்தது கனவா நனவா? என்ன ஜாக்லின் சொல்றீங்க சார்? அவரு இந்த கேப் மாட்டினா ஒரு மாதிரி ஆயிடுறாரு சார், அந்த கேப்ப கழட்டினா ஒரு மாதிரி ஆயிடுறாரு சார். நீங்க கேப்பன்னு நினைச்சு பேசுறீங்களா இல்லதான் எங்களை கேனன்னு நினைச்சு பேசுறீங்களானே எங்களுக்கு தெரியல. ஓகேவா? இந்த விஷயத்த பேசுறாங்க. தீபக் கிட்ட கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படின்றது என்னையும் சேர்த்துதான் சார் சொன்னேன். நான் எனக்கும் அது பொருந்தும் தான் சார் சொன்னேன். அப்படியா சொன்னீங்க தீபக் அப்படின்றார். ஏன் தெரியுமா இவ்வளவு ஷாக்கான விஜய் சேதுபதி சார்? ஏன்னா இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஓப்பனிங் பண்ணுவாங்கல்ல இந்த ஷோவை, அப்ப இதே டைலாக் வச்சு சொல்றாரு, இந்த கட்டுறதும் கைமண் அளவு கல்லாத உலக அளவுன்னு சொல்ற விதம் இருக்குல்ல சார், அது தவறு இல்லம்மா அப்படின்னு பேசிட்டு உள்ள வராரு. அவரு உள்ள தூக்கி போடுங்க. அப்படியா? ஐயோ இப்ப அப்படி பேச முடியாதோ அப்படின்னு அப்படியே பேக் அடிச்சு போயிட்டாரு. அந்த ஃபாஸ்டுக்கு ஓஸ்டியே வெளில அனுப்பிச்சிட்டாங்க. பிரேக்கு போறேன்னு போயிட்டாரு எப்பயும் போல. எல்லாரும் கேட்டாங்க, நீங்க சனிக்கிழமை எபிசோடோ ஞாயிற்றுக்கிழமை எபிசோடோ ஒரு நாள் போயிட்டு வாங்க பிரதர் அப்படின்னாங்க. எனக்கு என்ன ஆசை தெரியுமா? அவர் பிரேக்குக்கு எங்க போறாருன்னு பாக்குறதுதான் ஆசை, ஷோ பாக்குறது ஆசை இல்ல. அடிக்கடி 10 நிமிஷத்துல பிரேக்குக்கு போயிடுறாரு. ஆமா, தலைவர் வேற, அதுவும் நம்ம வேற தாக்குறாரு தலைவர். நான்லாம் உங்களை பேசவே விட மாட்டேன்னு சொல்றாங்க, நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க, எங்களதான் பேச விட மாட்டீங்க. பாருங்க மக்கள், இதுக்கு நீங்க தான் பொறுப்புன்ற. ஆமா, இதையும் சொல்றாரு. இதுக்கு தான் சொல்ல நம்ம வீடியோல நம்ம சர்க்குலேட் ஆகுதுடா தம்பின்னா கேட்க மாட்டேன். பாக்குறாங்க, விஜய் டிவில பாக்குறாங்க. இந்த மாதிரி நடக்குது, பாத்துக்கோ. சரி, அடுத்து சவுண்டுடைய ரோஸ்ட் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்த ரயான் அப்படின்ற ஒரு கேரக்டரை கூப்பிட்டு, என்ன தம்பி ஸ்லாப் எல்லாம் பண்ணீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னா அந்த சவுண்டு ரயானுக்காக கீழே பேசும்போது சவுண்டு எழுப்பி நீங்க ரயான் மாதிரி பேசுங்கன்னு சொல்லும் போது, இது எதுக்கு சவுண்டுக்கு இந்த வேலை? சவுண்டுக்கே பேச வராதுன்னு 3 வாரம் சொன்னவங்கதான் சவுண்டு சார் எனக்கு திடீர்னுலாம் பேச வராது, எனக்கு அது ப்ராசஸ் ஆகி என் மூளைக்குள்ள அந்த மூளையில இருந்து வெளிப்பட்டு அது பிரெயின் நர்வ்ஸ் வழியா நேரா கண்ணுக்கு போய் கண்ணுல இருந்து மூக்குக்கு டைவர்ட் ஆகி அதுக்கப்புறம் என் வாய்க்கு வர்றதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். அதுக்குள்ள நீங்க கேட்ட கேள்வியை நான் சொல்லி மறந்துடுவேன், அதனால எனக்கு கேட்காதீங்க, உடனே நான் ப்ராசஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னவங்கதான் சவுண்டு. ஆனா அவங்க ரயானுக்கு நீங்க ஹெல்ப் பண்ற அளவுக்கு முன்னேறி இருக்காங்களா? இட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். காட் டேம் இட். எல்லாம் பிக் பாஸ் ட்ரைனிங்னா இட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீயா, நானா, இல்ல பிக் பாஸா? இல்ல, ஆடியன்ஸோட கிளாஸ். ஐயோ ஐயோ ஐயோ, அது போன சீசனோட முடிஞ்சு போச்சுடா தம்பி. அதை ஏழை இழுத்துட்டு உள்ள வர வந்தாங்க, வீடியோ போட்டுருக்காங்க. ஓ கர்த்தாவே, சும்மாவே இருக்கிறது இல்ல. ஆமா, சும்மாதான் இருக்கிறாங்க, அதான் பிரச்சனையே. சரி, ஓகே, அடுத்தது போவோம். என்ன பேசணும்? மேஜிக் டீச்சர் பேசணும். ஐயோ, அதை விட்டு தொலையண்டா, அதையடா நீ புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அது ஓகே. சௌந்தர்யா இது ரயான் பேசவே இல்ல, நீங்களே இப்ப அவங்க பேசலன்னு சொல்லிடுறீங்களா நீங்க? ஆமா, இப்ப சவுண்ட் எல்லாருக்கும் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஆடியன்ஸோட கிளாஸ் தான் முக்கியம். நாளைக்கு ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தாங்க அதுக்கு ஆதாரமா. இந்த டாஸ்க் அப்ப என்ன சொன்னாங்கன்னா, ரயானுக்கு ஆட தெரியலங்க, அவனுக்கு யாராவது ஆட கத்து கொடுங்க, அவன் ஒரு வேஸ்ட், அவன் ஒரு வெட்டி, அவன் இந்த கேமே புரியல அப்படின்ட்டாங்க. அதே ரயானுக்கு இந்த கிளாப்ஸ் வந்தோன்னே, என்ன ரயான் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஓகே ஓகே சூப்பரா ஆடுறீங்க அப்படின்னு போயிட்டாங்க. சரி, அடுத்தது போவோம். நம்ம டாபிக்கை தாண்டி போவானா, நம்ம டாபிக் உள்ள வருவோம். ஓகே, ஸோ அடுத்து சௌந்தர்யாவை கூப்பிட்டு இந்த மாதிரி ரியாக்ஷனு ஆக்ஷனு அப்படின்னு சொல்லி ஃபுல்லா
எல்லாரும் வந்து சௌந்தர்யா நிக்க வைத்து எல்லாரும் வந்து அந்த ரியாக்ஷன் ப்ரோவோக்கிங்கா இருக்கு, டார்ச்சரா இருக்கு, டென்ஷனா இருக்குன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அப்பவும் சௌந்தர்யா அதை மாத்தல, லெத்தார்ஜிக்கா தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த ரியாக்ஷனுக்காக தான் அந்த கிளாப்ஸ் வருதுன்னு அவங்க நம்புறாங்க. சோ தப்பு வந்து சௌந்தர்யா மேல இல்ல, அந்த ஆடியன்ஸுடைய கிளாப்ஸ்ல. இவ்வளவு நாளும் சௌந்தர்யாவுக்கு வந்த கிளாப்ஸ் ஏன்பா இந்த வாரம் வரல? ஏன்னா இன்னைக்கு வசம் வாங்கிட்டாங்கல்ல. ஏன்னா இந்த வாரம் சௌந்தர்யா ஃபேன்ஸ் யாரும் வரல. அது ஃபேன்ஸ் வந்து என்ன, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் ஒரு வீடியோ பார்த்தேன் நானு. அதுல என்னன்னா சீசனா சேம் ஆடியன்ஸ் தான் வராங்க அப்படிங்கிற மாதிரி சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் போட்டு காமிச்சிருந்தாங்க. போன சீசன்ல கை தட்டின ஆண்டி இந்த சீசன்ல இருக்கிறாங்க, இந்த சீசன்ல கத்தன ஆண்டி போன சீசன்ல இருக்கிறாப்ல, அந்த அங்கிள் இங்க இருக்கிறாப்ல அப்படின்னு கரெக்டா அந்த மேட்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆமா, அது ஆக்சுவலா என்ன ப்ராப்ளம் தெரியுமா தம்பி? அதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க, கிரௌட் புல் பண்றதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க பேர் கூட நல்லா தெரியும். ஓகேவா? இவங்க எல்லாரையும் என்ன பண்றாங்க, இந்த உள்ள வர்றதுக்குன்னே ஒரு அமௌண்ட் கொடுத்து இப்ப உள்ள வர்றதுக்கு ஆள் ஆரம்பிச்சிச்சு. முன்னாடி எல்லாம் அமௌண்ட் கொடுத்து உட்கார்றதுக்கு கால் கூடுவாங்க. கரெக்டா? நீங்க வந்து உட்காருங்க, கிரௌட் ஃபில் பண்ற மாதிரி காட்டுறோம். எல்லா ரியாலிட்டி ஷோலயும் சுத்தி ஒரு கிரௌட் உட்காந்து கிளாப்ஸ் தட்டும், டான்ஸ் ஆடும், இதெல்லாம் பார்த்திருப்பீங்க நிறைய. இதெல்லாம் அமௌண்ட் கொடுத்து கூட்டு வருவாங்க. ஏன்னா ஷோ வந்து நைட் ஃபுல்லா ஓடும், அவங்களுக்கு சாப்பாடும் கொடுத்துருவாங்க, பேட்டா காசும் கொடுத்துருவாங்க. ஓகேவா? இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோ எல்லாம் வந்து நான் உள்ள வந்து உட்காரணும், அதுக்கு அமௌண்ட் பே பண்ணிட்டு கூட வரேன் அப்படின்னு பண்றாங்க. இதுக்கு எதுக்கு அமௌண்ட் பே பண்ணணும்? இது நீ நினைப்ப, அப்படி கிடையாது. இந்த அமௌண்ட் பே பண்ணி உள்ள வந்துட்டு இது உள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு இன்னைக்கு இதெல்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச யூடியூபர்ஸ், சின்ன சின்ன ஃப்ரெண்ட்ஸ், சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜஸ், இவங்களுக்குலாம் தகவலை சொல்லி அவங்க அதை பத்தி போட்டு ஃபாலோவர்ஸை ஏத்தி இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலையோ யூடியூப் ப்ரொஃபைலையோ ஒரு லட்சக்கணக்கில் விற்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்குள்ள இவ்வளவு பெரிய பிசினஸ் இருக்கானே. இது தெரிஞ்சிருந்தா நான் வாரம் ஒண்ணு அனுப்பிச்சிருப்பேன் தம்பி. நாம பாருங்க, 5 நாளுக்கு முன்னாடியே தலைவன்றோம் தூக்கிடுறாங்க, தலைவின்றோம் தூக்கிடுறாங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. கலைஞர் 100 வினாடி வினா போட்டியின் மாபெரும் அரையிறுதி மற்றும் இறுதிச் சுற்று வரும் நவம்பர் 22, 23 தேதிகளில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக.